ஆர்கே நகர்மணி, எனக்கு அன்னைக்கே தெரியும் அஜித் அவர்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபடுவாங்க அப்படின்ட்டு. என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அண்ணா அவர்களை வழிமறிச்சு நின்னாங்க பாத்தீங்களா, போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே நினைச்சேன் தமிழக வெற்றி கழகத்துக்கு தகுதியானவங்க இவங்க கிடையாது அப்படின்ட்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கட்சி விஷயத்த கட்சி ஆபீஸ்ல போய் பேசணும். இப்படி பப்ளிக்கா சோசியல் மீடியா இருக்கு, நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னாக்கா சொல்ல வேண்டியது இல்ல விஜயகாந்த் ஐயா அவர்களை என்னெல்லாம் இந்த மீடியா பண்ணிச்சு அப்படின்ட்டு. சோ அதனால அதெல்லாம் யோசிக்கணும் இல்லையா. சரி, இப்ப எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, டிஎம்கேல இருந்து டிவிகேக்கு வர்றவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க. டைரக்டா டிவிகேக்கு வர்றவங்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கு ஆசைப்பட்டு தான் போறாங்க அப்படின்றது இவங்க செய்யற செயலே தெரியுது. சரி, டிவிகேல இருந்து டிஎம்கேக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல டிவிகேல அப்படின்றாங்க. ஏங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பலத்த குரல் டிவிகேல வந்து கொடுக்குறீங்க. மறுபடியும் வந்து டிவிகேல இருந்து டிஎம்கேக்கு போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னாக்க நான் கேக்குறேன், உண்மையிலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு தான் போறீங்களா, இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறீங்களா? ஓப்பனா சொல்ல போனா பதவிக்கு ஆசைப்பட்டு போறீங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு போறீங்களா நான் கேக்குறேன். அது உங்க இஷ்டம். நன்றி.